ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபுரம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பைல் ஃபவுண்டேஷனுக்கு பைல் கேப்பும் காலமும் மார்க் பண்ண போகிறோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரோம். இது ஒரு ஈஸி மெத்தடு. 2 மெத்தட் இருக்குது. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து டோட்டல் செஷன் யூஸ் பண்ணி செட் பண்ணி, சின்ன சைட்டுக்கு அப்படி பண்ண முடியாது. பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, ஸ்கூலு, காலேஜு, பெரிய பெரிய பில்டிங்க்கு பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பில்டிங்க்கு, வீடு, அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் மேனுவலாக மார்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ண போனால் மார்க்கிங்க்கு இது செலவு கம்மியாகும். டோட்டல் செஷனில் மார்க் பண்ணிங்கன்னா செலவு கொஞ்சம் கூட வரும். இதான் செலவு, லோ காஸ்ட். இது மேனுவலாக நம்மளே பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி பவுண்டரி லைனுக்கு தேவையான அளவுபடி ஆல்ரெடி நம்ம கட்டி வச்சுருந்துருக்கோம். சென்டர் லைன் கட்டை, அதுபடி நூல் கட்டியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். பைல் எல்லாமே சென்டருக்காக இருக்குது. நூல் சென்டர் பார்த்திங்கன்னா தெரியும். நீட்டாக போட்டு கொடுத்தாங்க. பைல் போடுறவங்க கான்டாக்ட் நம்பர் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் அனுப்பிச்சி வைக்கிறேன். தங்கி வேலை பார்த்து தருவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே கட்டியிருக்கோம். கட்டிட்டு சென்டர் லைனுக்காண்டி தூக்கு விட்டு புள்ளி வச்சாச்சு. கலவை போட்டு புள்ளி வச்சுருக்கோம். 4 கார்னருக்கும் 4 புள்ளி. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே, அந்த ஆப்போசிட்டில் அங்கே, இந்த ஆப்போசிட்டில் இங்கே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாம். எல்லா பைலுக்குமே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நூலை ஊற்றரலாம். நூலை ஊற்றதுமே பார்த்திங்கன்னா நம்ம பைல் கேப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 4.5. சென்டர் லைன்லேருந்து ரைட்டில் ஒரு அடி, லெஃப்டில் ஒரு அடி மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து ரைட்டில் 2.25 அடி, லெஃப்டில் 2.25 அடி இதுவும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. திரும்பி பார்த்திங்கன்னா சென்டர் லைன்லேருந்து காலம் வந்து ஒரு சைடு 4 இன்ச்சு, ஒரு சைடு 7 இன்ச்சு, 1/4 காலம். இங்கிட்டு 4.5, இங்கிட்டு 7.5 அதுவும் மார்க் பண்ணியாச்சு. இந்த சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் வந்து இங்கிட்டு 4 இன்ச்சு, இங்கிட்டு 4 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 3/4க்கு 1 காலம் சென்டரில் மார்க் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அது என்ன உங்களுக்கு மேனுவலாக காமிக்கிறோம். கோபுரம் கன்ஸ்ட்ரக்ஷனோட சென்டர் லைன் மார்க்கிங், காலம் மார்க்கிங் ட்ராயிங் நம்மள்ட்ட இருக்குது. எல்லாமே சென்டர் லைன் டீட்டெயில், அளவு எல்லாமே இதில் இருக்குது. இப்போ சென்டர்லேருந்து பக்கம் சென்டர் லைன்லேருந்து கோடு அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு லெஃப்ட் சைடு 4 இன்ச்சு, ரைட் சைடு 4 இன்ச்சு மெஷர் பண்ணி இன்ச்சஸ் ஷேப்பில் கோடு வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இந்த கோட்டு மேலே கோடில் மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி பாட்டத்தில் சென்டர்லேருந்து 4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 4 இன்ச்சு, டோட்டலாக பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு இருக்கும். நீளத்தில் ஒரு அடி இருக்கும்.
எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிரும் காலனி போடுறப்ப. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் காலம் ஈஸியாக நிப்பாட்டிடலாம். கடைசி வரைக்கும் அளவில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. காலம் கிங்க் அடிக்கணும் அந்த ஒரு மிஸ்டேக்லாம் எதுவுமே இருக்காது. காலுக்கு ஒன்று காலம். இதுவும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. பைலோட சென்டரில் அளவு கரெக்டாக இருந்தால் தான் வேலையும் கரெக்டாக இருக்கும், தரமாகவும் இருக்கும். 1/4. இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன்லேருந்து ரைட் சைடு 4 இன்ச்சு, லெஃப்ட் சைடு 7 இன்ச்சு. அதே மாதிரி இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு 4 இன்ச்சு, லெஃப்ட் சைடு 4 இன்ச்சு. சென்ட்ரல் லைன்லேருந்து 2.25 அடி. அளவு எதுவும் மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். 2.25 அடியில் ஒரு கம்பி ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டோம். சென்ட்ரல் லைன்லேருந்து ரைட் சைடு ஒரு 2.25, லெஃப்ட் சைடு ஒரு 2.25. 4.5க்கு 2 பைல் கேப்போட சைஸ். இப்போ 4 அடியை மார்க் பண்ணிட்டோம். டோட்டலாக 2.25 4 அடி டோட்டல் நீளம் கிடச்சிக்கிச்சு. அகலம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து லெஃப்டில் ஒரு அடி, ரைட்டில் ஒரு அடி. ரெண்டே கால். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 2.25. டோட்டலாக 4 அடி கிடச்சிச்சு. கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 அடிக்கு மார்க் பண்ண போகிறோம். பைலோட சென்டர்லேருந்து ரைட்டில் ஒரு அடி, லெஃப்டில் ஒரு அடி. டோட்டலாக இது 2 அடி அகலம் கிடச்சிரும். இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். 2 புள்ளி வச்சுருக்கோம். இதே மாதிரி லெஃப்டில் ஒரு அடி, ரைட்டில் ஒரு அடி. சென்டரில் இருந்து இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். டோட்டல் 2 அடி.
இந்த பைல் கேப்பு கொஞ்சம் உயரமாக இருக்கனால சென்டரில் மட்டும் 2 கோடு வச்சுருக்கோம். மற்ற பைல் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவுட்டரில் கோடு இருக்கும். இது கொஞ்சம் உடைக்கணும். இன்னும் பிரேக்கர் வச்சு லைட்டாக உடைச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. மற்ற பையெல்லாம் பார்த்திங்கன்னா தரையாக இருக்கும். இந்த ஒரு பைல் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஒரு பக்கம் சென்டர்லேருந்து ஒரு அடி வச்சு கோடு அடித்தாச்சு. இன்னொரு பக்கம் இதே மாதிரி சென்டர்லேருந்து ஒரு அடி வச்சு கோடு அடிக்கணும். அது அடிச்சுட்டா பக்காவாக 2க்கு 4.5 பைல் கேப் ஃபினிஷிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் காலத்தோட சென்டர் லைன் மார்க் பண்ண வேண்டியதுதான்.